எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கெமியல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச, ஏன் பெரியவங்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். என்ன அப்படின்னா, நம்ம பிரெட் ஹல்வா தான் இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே பிரியாணி வாங்கினா பிரெட் ஹல்வா தருவாங்க. ஆனால் இப்போலாம் இந்த பிரெட் ஹல்வாக்காகவே பிரியாணி ஆர்டர் பண்ணுற நிலமையில் இருக்கோம். ஹோட்டலேருந்து பிரெட் ஹல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வாங்க பிரெட் ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நான் ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 4 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஆயில், அதில் பாதி அளவு நெய் சேர்த்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, அப்புறம் ப்ரெட் அல்வா நல்லா இருக்காது, தீஞ்ச வாசனை அடிக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆர் நெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி பருப்பு, உலர்திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது வறுத்த பிறகு அதுக்குள்ளே 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இந்த 8 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு அந்த 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாலில் பொரிச்சு வச்ச அந்த ப்ரெட் துண்டுகளை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு 1 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். இந்த 8 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு இந்த 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். சுகர் சேர்த்துன பிறகு நல்லா மறுபடியும் மெல்ட் ஆகும். அது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம் கோவா சேர்த்திக்கிறோம். கோவா இல்லாதவங்க மில்க் மேடும் சேர்த்திக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். கடைசியில் நெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ விட்டுக்கலாம். அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி. இப்போ பிரெட் அல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கடையில் வாங்கின பிரெட் அல்வா, இது வீட்டில் செஞ்ச பிரெட் அல்வா. இப்போ இதை ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வைஸ் பார்த்துடலாம். இது பாருங்கள், இவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் செஞ்ச குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது. அப்போ இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட 65 ருபீஸ் வருது. இது 8 ஸ்லைஸ் ப்ரெட் போட்டேன். மற்றபடி எல்லா பொருட்களும் சேர்த்து இது 70 ருபீஸ் வருது. அப்போ இவ்வளோ குவான்டிட்டிக்கு 65 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிடைக்காம வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பிரியாணிக்கு தான் இதை கொடுக்குறாங்களே ஒழிய தனியாக தரமாட்டுறாங்க. கேட்டு தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். வாங்க டேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையில் வாங்கினதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்வீட்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை, திகட்டவளம் இல்லை. உள்ளே வெள்ளரி விதை போட்டிருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி பீஸ் ப்ரெட் இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆயிலும் எதுவும் அதிகமாக இல்லை. வாங்க நம்ம வீட்டில் செஞ்சதை பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பர். இதில் மில்க் மேட் ஊற்றிருக்காங்க. நான் கோவா போட்டிருக்கேன். பிரெட் அல்வா மட்டும் சாப்பிட தோணிகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் ஈக்குவல் தான், சூப்பராக இருக்குது. நான் நெய் அதிகமாக ஊற்றலை, ஏன்னா நெய்யும் ஆயிலும் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளால் நிறையா சாப்பிட முடியாது. ஸோ டேஸ்ட் வைஸ் சேம் தான்.
பட் குவான்டிட்டி வைஸ் ரேட் வைஸ் பார்த்தா எது பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சதா பெஸ்ட்டு. ஸோ வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிரெட் அல்வா ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.